மார்ச் 14, 2017 கனகோனா, கோவா. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க விவசாயி அங்கே அமைஞ்சிருக்கிற தன்னோட தோட்டத்தை நோக்கி அதிகாலை பொழுதுல புல்வெளிகளுக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வழக்கத்துக்கு மாற அவர் போயிட்டு இருக்க திசைக்கு எதிர் திசையிலேருந்து நாய்கள் எதையோ கவ்விக்கிட்டே வருது. கிட்டத்தில் போய் பார்த்தா நாய்கள் ஏதோ மாமிசத்தை கொண்டு வர மாதிரி இருக்கு. வழக்கத்துக்கு மாற ஏராளமான நாய்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு நினைச்சவர் அந்த நாய்களை பின்தொடர்ந்து போய் பார்க்குறாரு. அவர் தூரத்துலேருந்து பார்த்த பொழுது ஏதோ ஒரு மிருகம் இறந்து கிடக்கு, அதோட மாமிசத்தை தான் இந்த நாய்கள் எடுத்துகிட்டு வருதுன்னு நினச்சிருக்காரு. அவர் பக்கத்தில் போய் பார்த்தப்ப அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சியே அங்கே கிடந்தது பயங்கரமாக சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் ஒரு பெண்ணின் உடல் இருந்திருக்கு. அவர் உடனே தாமதிக்காமல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. கோவா காவல் நிலைய அதிகாரிகள் அங்கே வந்து விசாரணையை தொடங்குறாங்க. அங்கே வந்த காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்னன்னா, அங்கே இறந்து கிடந்த பெண்ணின் தோலின் நிறத்தையும் அவங்களுடைய தலைமுடியும் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது, ஏதோ ஒரு வெளிநாட்டினர்னு காவல்துறையினருக்கு புரியுது. அடையாளம் தெரியாத இந்தியர்கள் இறந்து கிடந்தாலே காவல்துறையினருக்கு அது யாரு, எதனால கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வரும். அதில் அவங்கள எளிதாக கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெளிநாட்டு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்கள பற்றின எந்தவித தகவலும் இல்லை, தடயங்கள் கிடைக்குமான்னு தெரியல. இரண்டாவது, ஒரு வெளிநாட்டு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அந்த நாட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அது 2 நாட்டுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையவே ஏற்படுத்தக்கூடும். இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கை காவல்துறையினர் எப்படி கையாண்டாங்க, குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதற்காக அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க, யார் அந்த பெண் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி இருக்கப்பது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கே போன காவல்துறையினர் அந்த பெண்ணின் உடலை பக்கத்தில் போய் பரிசோதிக்கிறாங்க. அப்படி பரிசோதிக்கும் பொழுது அந்த பெண்ணின் உடலை சுற்றி ரத்தமாக இருந்திருக்கு. அதுலேயே காவல்துறையினருக்கு புரியுது அந்த பெண்ணுக்கு ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு. அந்த குற்றத்தை செஞ்சது ஒரு குற்றவாளியா இல்லை பல குற்றவாளிகளாக இருப்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் விசாரணையை தொடங்குறாங்க. அந்த பெண் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு அந்த பெண்ணின் உடல் இருந்த இடத்த சுற்றிலும் தேடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தள்ளி அவங்களுடைய பாஸ்போர்ட் இருந்திருக்கு. அதற்கு பக்கத்திலேயே அவங்களுடைய மணி பர்ஸும் இருந்திருக்கு. அது கூடவே ரத்தத்தில் நனைஞ்ச மாதிரி ஒரு கூர்மையான பாட்டில் உடஞ்ச நிலையில் இருந்திருக்கு. காவல்துறையினர் அப்போ தான் யோசிக்கிறாங்க, இந்த பாட்டிலை வச்சு தான் குற்றவாளி அவங்கள கொலை பண்ணியிருக்கணும்னு. அதையும் கைப்பற்றின காவல்துறையினர் இவங்களை பற்றின தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை வச்சு காவல்துறையினர் கண்டுபிடிச்ச முதல் விஷயம், அந்த பெண் 28 வயதுடைய அயர்லாந்தை சேர்ந்த டேனியல் மெக்லாஃப்லின்னு தெரிய வருது. கண்டிப்பாக இந்த பெண் அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா பயணத்துக்காக தான் வந்திருப்பாங்க. அப்படி வந்திருந்தாங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹோட்டல்களில் தான் அவங்க தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் பக்கத்தில் இருந்த எல்லா ஹோட்டல்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏராளமான ஹோட்டல்களில் அவங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கலனாலும் இறுதியில் அவங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்குது. அந்த ஹோட்டலில் அந்த பாஸ்போர்ட்டில் இருந்த புகைப்படத்தை காட்டி காவல்துறையினர் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்த பொழுது அந்த ஹோட்டலில் இருந்த பணிப்பெண் அவங்களுடைய தடயங்களை வச்சு காவல்துறையினருக்கு வேண்டிய தகவல்களை கொடுக்குறாங்க. அவங்க 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ஹோட்டலில் வந்து தங்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அவங்களுடைய தோழியும் தான் ஒன்றா தங்கியிருந்தாங்க. அவங்க 3 நாட்களாக இங்கே தான் தங்கியிருக்காங்க. அவங்க கொடுத்த அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஐடி ப்ரூஃபை கொடுக்குறாங்க. காவல்துறையினர் அதுலேருந்து தகவலை வச்சு அயர்லாந்து தூதரகத்தின் மூலமாக அவங்களுடைய பெற்றோருக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் அதன் பிறகு தாமதிக்காமல் அந்த டேனியலின் தோழிகிட்ட முதல் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிச்சி விசாரித்த பொழுது, உங்களுடைய தோழி காணாமல் போயிட்டாங்க, அதை பற்றி நீங்கள் புகார் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டப்ப அவங்க விஷயங்களை சொல்கிறாங்க. நான் புகார் கொடுக்காமலாம் கிடையாது, நானும் என்னுடைய தோழியும் இங்கே நடக்கிற ஹோலி பண்டிகைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக தான் இருந்தோம். நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் கூட்டத்தில் அவங்க எங்கேயோ தனியாக போயிட்டாங்க. அவங்கள நான் தொடர்பு கொள்ள நினச்சேன், என்னால் தொடர்பு கொள்ள முடியல. கண்டுபிடிக்க நினச்சேன், கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹோலி பண்டிகையில் பக்கத்தில் ஒரு காவல் அதிகாரி நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் என்னுடைய தோழிகள் பற்றின தகவல்களை சொல்லி, அவள் காணாமல் போயிட்டா, அவளை என்னால் தொடர்பு கொள்ள முடியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு எந்த தகவலும் இல்லை. நேற்று இரவு நேரத்துலேருந்து தான் அவள் காணாமல் போயிட்டா அப்படிங்கிறதே நான் உறுதி பண்ணேன். ஒருவேளை வேற எங்கேயாவது தங்கியிருப்பாங்க, காலையில் வந்துடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்னும் வரலைன்னு அந்த டேனியலோட தோழி சொல்லியிருக்காங்க. யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்ச டூரிஸ்ட் கைடு ஒருத்தர் அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். இறுதியாக நான் அவங்கள பார்க்கும்போது கூட அவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் தாமதிக்காமல் அவங்களுடைய தோழி கூட சேர்ந்து அவங்க எங்கெல்லாம் இறுதியாக சுற்றி திரிஞ்சாங்களோ அங்கே உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது அந்த டேனியல் மெக்லாஃப்லினும் இன்னொரு 23 வயது நபரும் ஒன்றா இருக்கிறத காவல்துறையினர் நோட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த டேனியலோட தோழி இவர் தான் எங்களோட டூரிஸ்ட் கைடு, ரொம்ப நாளாக எங்களை கைட் பண்ணி வச்சிருந்தாரு, நேற்று இறுதியாக நான் பார்த்தபோது கூட இவரு கூட தான் டேனியல் இருந்தாங்க, அதன் பிறகு என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த டேனியலோட தோழி சொல்லியிருக்காங்க. இவர் தான் குற்றவாளின்னு நினச்ச காவல்துறையினர் உடனடியாக அவரை கைது பண்ணாங்க.
அந்த நபரை கைது பண்ணி விசாரிச்சப்ப தான் தெரியுது அவர் 23 வயது மதிக்கத்தக்க விகத் பகத் அப்படின்னும் இங்கே தான் பல மாதங்களாக கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியுது. காவல்துறையினர் ஆரம்பத்தில் அவரை விசாரிச்சப்ப அவர் நடந்த விஷயங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு. அவருடைய வெகுளியான தோற்றமும் அவர் சொல்ற வெகுளியான பதில்களும் காவல்துறையினர் அவர் சொல்றதை நம்புறதுக்கு ஒரு சிறிய காரணமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நபர் எதற்கு இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்க போறாருன்னு காவல்துறையினர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த விகத் பகத்தோட பின்னணியை செக் பண்ணும் பொழுது அவர் சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்னும் இவர் பேர்ல பல குற்ற வழக்குகள் இருக்கணும் தெரிய வருது. காவல்துறையினர் வெகுளியான தோற்றத்தை வச்சு தப்பான முடிவு எடுத்திருப்போம்னு நினைச்சு அந்த நபரை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க. அப்படி அவரை கடுமையா விசாரிக்கும் பொழுது அவர் ஒத்துக்கிறாரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு. எதற்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்டப்ப எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சு, அவங்க கிட்ட நிறைய காசு இருந்தது, அதனாலதான் அவங்க 2 பேர்கிட்டையும் டூரிஸ்ட் கைடா நடிச்சு ஒரு சில அமௌண்ட்டையும் வாங்கினேன். அவங்களுக்கு என் மேலே முழு நம்பிக்கை வந்த பிறகு இவங்க கிட்ட நிறையா பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்கள தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள கடுமையாக தாக்கி கொலை பண்ணேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் காவல்துறையினருக்கு கிடைக்குது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை படித்த காவல்துறையினருக்கு அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாதுன்னு தோணுச்சு. காரணம் என்னன்னா, அந்த பெண் தலையில் பயங்கரமாக தாக்கப்பட்டதுனால தான் இறந்து போயிருக்காங்க. அவங்க தலையில் பயங்கரமாக தாக்கவும் அவங்க மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதன் காரணத்தினால இறந்து போயிருக்காங்க. அது கூடவே அவங்க உயிரோட இருக்கும் பொழுதே அவங்களோட கழுத்தையும் பயங்கரமா நெரிச்சிருக்காங்க. அதனால அவங்க மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. கூர்மையான பொருளை வச்சு அவங்களோட வயிற்றுலையும் முகத்திலையும் கீறல்களை போட்டிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்கன்னு காவல்துறையினருக்கு அந்த அறிக்கையில தெரிய வருது. காவல்துறையினர் மீண்டும் அந்த விகத் பகத் கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்ச பொழுது அவர் ஆரம்பத்துல இல்ல கொலை மட்டும்தான் நான் பண்ணேன், அந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணவே இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். காவல்துறையினர் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை 2-3 நபர்கள் சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட விசாரணையை மேலும் மேலும் கடுமைப்படுத்துறாங்க. ஆனா அந்த விகத் பகத் சொன்ன பதிலேயே தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அவரோட பதில்கள்ல இருந்து மாற்றம் வரவே இல்லை. அந்த இறந்த பெண்ணின் உடல்கள்லேருந்து சேகரிக்கப்பட்ட உயிரணுக்களை வச்சு இவர் தான் குற்றவாளியா இல்லை வேறு யாராவது குற்றவாளியா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக அந்த விகத் பகத்தோட மரபணு மாதிரியை காவல்துறையினர் கைப்பற்றுறாங்க. அந்த உயிரணுக்களை சோதனை பண்ணும் பொழுது காவல்துறையினருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம் என்னன்னா, அந்த உயிரணுக்கள் மொத்தமாக அந்த விகத் பகத்தோட மரபணுவோட ஒத்து போகுது. வேறு எந்த நபரும் அந்த கொலையில் ஈடுபடலனோ காவல்துறையினருக்கு புரிய வருது. ஆனால் காவல்துறையினருக்கு இதில் இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அந்த பெண் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்காங்க, கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 23 வயது நபர் எப்படி அவங்கள இந்த அளவுக்கு மோசமாக துன்புறுத்திருக்க முடியும்னு காவல்துறையினர் சிந்திக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் சில நபர்கள் இதை சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. அதனால காவல்துறையினர் மீண்டும் அந்த விகத் பகத்துக்கிட்ட போய் இந்த ஆதாரத்தை வச்சு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமாம், நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், இதற்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு அவர் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருந்த அந்த நேரத்திலேயே அந்த டேனியல் மெக்லாஃப்லினோட அம்மா இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட காவல்துறையினர் தகவல்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சேகரிக்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் காவல்துறையினருக்கே அந்த இறந்த பெண்ணின் மேலே பயங்கரமாக சோகத்தை ஏற்படுத்துச்சு. காரணம் என்னன்னா, அவங்க அயர்லாந்துலேயே பிறந்து அயர்லாந்துலேயே படிப்பையெல்லாம் முடிச்சிருக்காங்க. அவங்க கல்லூரி படிக்கும் பொழுது அவங்களுக்கு சில விஷயம் தோணியிருக்கு. என்னன்னா, பல நாடுகளுக்கு பயணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த நாட்டோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், அது கூடவே அந்த நாட்டில் கஷ்டப்படுற நபர்களுக்கு நம்ம சமூக உதவி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கு பயணிக்கிறது அவங்களோட நோக்கமாக இருந்தாலும் அங்கே போய் அந்த நாட்டில் உள்ள கஷ்டப்படுற மக்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. அதற்காக தான் அவங்க இந்தியாவும் வந்திருக்காங்க. 2011 வருஷத்தில் தொடங்கின அவங்களோட பயணம் ஐரோப்பாவில் உள்ள நாடுகள், ஆஸ்திரேலியா, நேபாளம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாடுகளுக்கு போகும் பொழுது 2017 வருஷத்தில் அவங்க போகணும்னு முடிவெடுத்த நாடு தான் இந்தியா. அங்கே ஹோலி பண்டிகை ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு தெரியவும் அந்த ஹோலி பண்டிகையில் கலந்துக்கிறக்காக அவங்க இந்தியா வந்திருக்காங்க. காவல்துறையினருக்கு இதை கேட்ட பிறகு மற்ற நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு நல்ல செய்ய வந்த பெண்ணிற்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது ஏற்றுக்க முடியாதபடி இருக்குது. முழுசாக நடந்த தகவல்களை நம்ம எப்படியாவது வாங்கணுமே நினச்ச காவல்துறையினர் அந்த விகத் பகத்தை மிகவும் கொடூரமான முறையில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில் அந்த விகத் பகத் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முழுசாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டேனியல் மெக்லாஃப்லின் அவங்களுடைய தோழியோட இந்தியாவுக்கு மார்ச் மாதத்தோட ஆரம்ப கட்டத்தில் வந்திருக்காங்க. அந்த டேனியல் மெக்லாஃப்லின் வந்த பிறகு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் தேவைப்பட்டிருக்கு. தூரத்துலேருந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டே இருந்த இந்த விகத் பகத் அவங்க கிட்ட போய் பேசியிருக்காரு. நான் இந்த ஊரோட டூரிஸ்ட் கைடு தான், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அறிமுகமாயிருக்காரு.
அவங்களும் இவரோட வெகுளியான தோற்றத்தையும் இவரோட வெகுளியான பேச்சையும் வச்சு அவரை நம்பியிருக்காங்க. அதன் பிறகு அவர் அவங்கள ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அவங்கள தங்க வைக்கிறாரு. அப்பப்போ அவங்க வெளியே போகணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சில இடங்களை கூட்டிட்டு போயும் அவர் காமிச்சிருக்காரு. நல்ல உணவகங்களையும் கூட அவங்களுக்கு காட்டியிருக்காரு. அவர் ரொம்ப நல்ல மனிதராக இருக்காருன்னு நினைச்சிட்டு அந்த டேனியல் மெக்லாஃப்லின் அவரை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அவங்க ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக தயாராகிட்டு இருக்கும் பொழுது மார்ச் மாதம் 13ஆம் தேதி மாலை நேரத்துல இன்னைக்கு கடற்கரையை ஒட்டி இருக்க ஒரு பகுதியிலேருந்து நம்ம சூரியன் மறையிறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். வாங்க, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் இதை பெரும்பாலும் யாருக்கும் காட்ட மாட்டேன். எனக்கு ரொம்ப நெருங்கினவங்களா நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை கூட்டிட்டு போவேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரை முழுமையா நம்பின அந்த டேனியல் அவர் கூட போயிருக்காங்க. அங்க போன பிறகு டேனியல் கேட்டிருக்காங்க, இங்க சூரியன் மறைகிற மாதிரியே தெரியல அப்படின்னு. அதற்கு எந்த பதிலும் சொல்லாத அந்த நபர் டேனியலை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவங்கள பயங்கரமாக தாக்கி கீழே தள்ளியிருக்காரு. அவங்க சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுயநினைவை இழக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு கல் எடுத்து அவங்களோட தலையிலேயே அடிச்சிருக்காரு. அதன் பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு மது பாட்டில் எடுத்து அதை கல்லில் அடித்து உடச்சி அது கூர்மையான பிறகு அதை வச்சு அவங்கள குத்தவும் செஞ்சுருக்காரு. அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட உடலுறவும் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அவங்கள கொல்றது அவரோட நோக்கமாக இல்லை, அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களோட உடலை அப்படியே விட்டுட்டு அந்த நபர் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரு. காவல்துறையினர் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் சேகரித்த மாதிரிகள் சிசிடிவி ஆதாரங்கள்னு வச்சு இவர் தான் குற்றவாளின்னு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. இதில் இன்னொரு மோசமான விஷயமே என்ன தெரியுமா? இந்த வழக்கு நடந்ததோ 2017 வருஷத்துல, இப்போ நடந்துட்டு இருக்கிறது 2025. ஆனால் இந்த நாள் வரை இந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதற்கு என்ன காரணம்னு சுத்தமாக புரியல. அயர்லாந்து தூதரகத்தின் உதவியாலே அயர்லாந்து அரசாங்கத்தின் உதவியும் வச்சு அந்த இறந்த பெண்ணின் தாயார் அவங்களுக்கு நீதி வேணும்னு வெகு வருடங்களா போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடத்திலையும் இப்பயாவது என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா, இப்பயாவது என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா, இப்பயாவது என்னுடைய பெண்ணின் விசாரணை முடிவடையுமான்னு அரசாங்கத்துக்கு அவங்க கேள்வி எழுப்பிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த குற்றவாளின்னு உறுதி பண்ணி அவருக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கு ஏன் நீதிமன்றம் தாமதிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீதிமன்றத்துக்கு தேவைப்படுறதோ ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்படுறதுக்கு ஆதாரங்கள் தான். இந்த வழக்குலயோ சிசிடிவி ஆதாரம் இருக்கு, மரபணு மாதிரி ஆதாரம் இருக்கு, அவருடைய வாக்கு மூலமும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏன் தாமதிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அவங்க எதற்காக தாமதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த டேனியல் மெக்லாஃப்லின் அயர்லாந்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா போறோம், நம்ம நினைச்ச ஒரு நாட்டுக்கு போறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்னு நினைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்த முதல் நபர் வெகுளியா இருக்கவும் அவரை அப்படியே நம்பவும் செஞ்சுட்டாங்க. அவங்க அந்த நபரை முழுமையா நம்பினது தான் அவங்களோட இறப்புக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் தோற்றத்தை வச்சு எடை போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலி பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இந்த மாதிரி எந்த விஷயம் தோணாலும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம மற்றொரு காணொலியில பார்க்கலாம். இதே மாதிரி கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. நம்ம மற்றொரு காணொலியில பார்க்கலாம்.